வணக்கம் சென்டம் ஆப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம எப்பொழுது மாதிரி நவம்பர் 7 ஃபுல் இந்த என்னென்ன இன்டர்நேஷனல் தமிழ்நாடு நியூஸ் அதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறதுல எக்ஸாம் ஓரியன்டாக மார்க் ஓரியன்டாக நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறப்போ ஜனவரிலேருந்து அக்டோபர் இப்போ வரைக்கும் என்னென்ன புது அப்பாயின்மெண்ட்ஸ் நடந்திருக்கு வித் ஃபோட்டோஸோட வித் பேரோட என்னென்ன இதில் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் சில பேரை வந்து அம்பாசிடர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் ஜனவரி மந்த் டு அக்டோபர் மந்த். ஓகே, இது மேபி மோர் தென் 60 பர்சன்ஸ் இதில் வருவாங்க. வாங்க ஒன்று ஒன்றா பார்த்தோம். நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் 2025 ஜனவரி 2025 டு அக்டோபர் 2025 வரைக்கும் உள்ளதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று யார் அப்படின்னா, இது யாரு? CJ ஆஃப் 53rd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, CJI அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்னன்னா சூரியகாந்த். ஓகேவா, ஜஸ்டிஸ் சூரியகாந்த் டேக் சார்ஜஸ் த 53rd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சூரியகாந்த், இவர் பேரு சூரியகாந்த். இவர் வந்து என்னவா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 53வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னா 23 நவம்பர் 2025 அன்னைக்கு. வித் டென்யூர் டில் பிப்ரவரி 2027 வரைக்கும் இவரோட பதவி காலங்கள் இருக்கும். ஓகே, இவர் எந்த ஆரிஜின், ஸ்டேட் ஆஃப் ஆரிஜினா ஹரியானா. ஃபர்ஸ்ட் CJI ஃப்ரம் த ஸ்டேட். ஹரியானாலேருந்து ஒருத்தவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா தேர்ந்தெடுக்கப்பட்டது இவர் தான், சூரியகாந்த். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இது யாருன்னு தெரியுதா? இது யார் அப்படின்னா, இவர் தான் வந்து ஒலிம்பிக் மெடலிஸ்ட், ஜாவ்லின் த்ரோயர். இந்தியாவுக்கு மெடல் வாங்கி கொடுத்தவர். இது வரைக்கும் 2 ஒலிம்பிக் மெடல் வாங்கியிருக்கிறாரு. இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள், முப்படை தளபதி அவர்களோட சேர்ந்து இவருக்கு ஒரு பார்டர், அதாவது லெப்டினன்ட் கர்னல் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க. ஓகே, நீரஜ் சோப்ரா ஹானர்ட் அஸ் த லெப்டினன்ட் கவர்னர் கலோனியல் இன் டெரிட்டோரியல் ஆர்மி. அந்த டெரிட்டோரியல் ஆர்மியில இவர் ஒரு கலோனல்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த போஸ்டிங்கை கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சவங்களுக்கு அங்கே யூபியில் டிஎஸ்பி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு போலீஸில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதை ஏன் கேட்குறீங்க? இது மட்டும் இல்லாமல் ஆர்மியில் கலோனல் போஸ்ட்டு தோனி கொடுத்துருக்காங்க. ஏர்ஃபோர்ஸில் போஸ்ட் வந்து சச்சின் டெண்டுல்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆர்பிஐயில், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு இது ரயில்வே துறையில் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்போர்ட்ஸை சிறந்தவங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. அந்த இதில் இவருக்கு ஜாவ்லின் த்ரோயரான நீரஜ் சோப்ராவுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் லெப்டினன்ட் கலோனல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டிங்கை கொடுத்துருக்காங்க. அடுத்து நிர்மல் குமார் மிண்டா. இவர் யார் அப்படின்னா, நிர்மல் குமார் மிண்டா, பிரசிடென்ட் ஆஃப் த அசோசியேட் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகேவா, அசோச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நிர்மல் குமார் மிண்டாவை பிரசிடென்டா நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜஸ்டிஸ் ஸ்ரீ சந்திரசேகர். ஓகே, ஜஸ்டிஸ் ஸ்ரீ சந்திரசேகர் என்னன்னா பாம்பேவோட ஹைகோர்ட் சீஃபா, ஹைகோர்ட் ஜட்ஜா இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஜஸ்டிஸ் ஹரிஷ் டாண்டோன் ஸ்வான் இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஒரிசா. ஓகேவா, ஒடிசா ஹைகோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸா நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல 2 பேர், ஹரிஷ் டாண்டோன் அண்டு ஸ்ரீ சந்திரசேகர். இவங்க தான் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ். ஓகே, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில FICCIக்கு யாருன்னா கோயன்கா, இவரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. கோயன்கா இவரை பிரசிடென்டா நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மென்டல் ஹெல்த் அம்பாசிடரா யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தீபிகா படுகோன். ஓகேவா, அவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விக்ஷித் பாரத் பில்டத்தான் 2025 அந்த இதுல குரூப் கேப்டன் சுபன்ஷு சுக்லா, த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரீச் த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இவர் போயிட்டு வந்திருக்கிறாரு. ஓகேவா, இவரை என்னன்னா பிராண்ட் அம்பாசிடரா எதுல நியமனம் பண்ணா, விக்ஷித் பாரத் பில்டத்தானுக்கு இவரை பிராண்ட் அம்பாசிடரா நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்தியா லார்ஜஸ்ட் எவர் ஸ்கூல் ஹேக்கத்தான் இதுதான். ஓகே,
அதுக்கப்புறம் இந்த 2 பேர் யார் அப்படின்னா ஸ்ரீ சந்திர முர்மு. ஓகேவா, இவர் பேர் வந்து ஸ்ரீ சந்திரா முர்மு. இவர் வந்து டெபுட்டி கவர்னர் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவரை நோட்டீஸ் பண்ணிக்கங்க. இவர் வந்து சீனியர் அட்வொகேட் யார், ஆர் வெங்கட்ரமணி. திரும்பி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஆர் வெங்கட்ரமணி. அப்புறம் பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அப்புறம் கனத் தாஸ் அப்படிங்கிறவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் BCCIக்கு 37th மிதுன் மன்ஹாஸை பிரசிடென்டா நியமனம் பண்ணியிருக்காங்க, சேர்மனா நியமனம் பண்ணியிருக்காங்க, மிதுன் மன்ஹாஸ். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் உமன் வைஸ் சான்சலர் ஆஃப் இந்திரா காந்தி, அதாவது இக்னோ இருக்கு இல்லையா, இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு முதல்ல ஒரு பெண்ணை வைஸ் சான்சலரா நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா உமா கஞ்சிலால் அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. இவர் பேர் என்னன்னா மிதுன் மன்ஹாஸ். ஓகே, பிரசிடென்ட் ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் கிரிக்கெட் இந்தியா. அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் 5-year term. ஓகேவா, அதுக்கு யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஜு ரஞ்சன் அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நேஷனல் மெடிக்கல் கமிஷனுக்கு யாரை வந்து அபிஜித் ஷெத் அப்படிங்கிறவரை சேர்பர்சனா நியமனம் பண்ணியிருக்காங்க. இதையும் பார்த்துக்குங்க. எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் LICயோட சிஇஓவா யாரை நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா துரைசாமிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுமாரி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு யாரை வந்து MDயா நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா அசுதோஷ் அக்னிஹோத்ரி அப்படிங்கிறவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜஸ்டிஸ் பவன்குமார் பஜாந்திரி அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாட்னா ஹைகோர்ட்டுக்கு அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜஸ்டிஸ் M சுந்தர் அவரை வந்து எதுக்கு மணிப்பூரோட ஹைகோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸா அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் CISF, அதுக்கு யாரை வந்து DGயா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரவீர் ரஞ்சன். ஓகேவா, இது பார்த்துங்க, பிரவீர் ரஞ்சன். இதுல DG ஆஃப் இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ்க்கு பிரவீன் குமார் அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க DGயா. இது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஸ்ரீனிவாஸ் இன்ஜெட்டி அப்படிங்கிறவரை சேர்மன் நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் சேர்மன் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் ரயில்வே போர்டுக்கு யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சதீஷ்குமார். ஓகேவா, சதீஷ்குமார் அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. கேக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கு CJக்கு TCA கல்யாணி அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்து புஷ்பேந்திர சிங் இவர் யார் அப்படின்னா லெப்டினன்ட் ஜெனரல் வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்க்கு இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபைஸ் அகமத் கிடாவாய் DGCA டைரக்டர் ஜெனரலா இவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டெபுட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆஃப் அனீஷ் தயால் சிங் அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதுல டெல்லியில உர்ஜித் பட்டேல் அப்பாயிண்டட் அஸ் த IMF எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா உர்ஜித் பட்டேலை நியமனம் பண்ணியிருக்காங்க. இவர் முன்னாள் RBI கவர்னர் கூட. அப்புறம் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி IRDA இருக்கு இல்லையா, அதோட சேர்மனா யாரை நியமனம் பண்ணிருக்காங்கன்னா அஜய் செத்த, நியூ சேர்மன் ஆஃப் த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அவர் தான் அஜய் செத்து. அதுக்கப்புறம் சீஃப் ஆஃப் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் ராவோட சேர்மனா யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பராக் ஜெயின் அப்படிங்கிறவரை. இவர் ஒரு கேரளா கேடர். ஓகேவா, பராக் ஜெயின் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் கயேந்திர பிரதாப் சிங்க போலீஸ் CRPFோட DGயா அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் சிவசுப்பிரமணிய ராமன்
சிவ சுப்பிரமணிய ராமன் நியூ பிஎஃப்ஆர்டிஏ சேர்பர்சனா 5 இயர் டேர்முக்கு இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சோனாலி மிஸ்ரா பிகம் த ஃபர்ஸ்ட் உமன் டு லீட் த ஆர்பிஎஃப், ஓகேவா, ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸு. இவர் வந்து ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்னு கூட சொல்லலாம். ஒரு லேடிஸ் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதை லீட் பண்ணுறாங்க, சோனாலி மிஸ்ரா. இதையும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து நியூ கவர்னர் அப்பாயிண்டட். எந்தெந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த இதுக்குன்னா ப்ரொஃபஸர் அசீம் குமார் கோஷுங்கிறவரை ஹரியானா மாவட்டத்துக்கு கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. புஷ்பாதி அசோக் கஜபதி ராஜுங்கிறவரை கவர்னர் ஆஃப் கோவாவுக்கு கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கவீந்தர் குப்தாவை லடாக்குக்கு லெப்டினன்ட் ஜெனரலாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆச்சாரியா தேவராத் வந்து மகாராஷ்டிராவுக்கு கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் தான் குஜராத்துக்கும் கூட. அஜய்குமார் பல்லாங்கிறவரை நாகாலாந்துக்கு கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் மணிப்பூரோட கவர்னரும். ஓகே, இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் சேர்மன் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டருக்கு எக்கனாமிக் அட்வைஸ் கொடுக்குறவர் யார் அப்படின்னா ஸ்ரீ மகேந்திர தேவ் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி சிஐக்கு ராஜு மெமானி அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிக் கேட்டு என்ன அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் என்வரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சு விபேந்திர யாதவ் நியமனம் பண்ணியிருக்காங்க இந்த ஐபிசிஏக்கு. அதுமாரி வி நாராயணன்கிறவரை இஸ்ரோவோட நியூ சேர்மன் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் யாருன்னா டாக்டர் வி நாராயணன். இவரையும் நோட் பண்ணிக்கோங்க. இவரு யாருன்னா துஷின்காந்த் பாண்டே, 11th செபி சேர்மன் இவர் தான், துஷின் குமார் பாண்டே. ஓகே, செபியோட சேர்மன். ஸோ செபி ரெகுலேட்டரி ஃபார் த செக்யூரிட்டி மார்க்கெட் ஆஃப் இந்தியா, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் இதோட முழு விளக்கம். அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா யாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷன் கயான் சிங் குமார் அப்பாயின்ட் 26வது சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக நியமனம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் சுக்பீர் சிங் சந்து, அப்புறம் விவேக் ஜோஷி அப்படிங்கிறவங்களும் 2 பேர். ஏன்னா இந்த போர்டு வந்து 1+2 இருப்பாங்கல்ல, அதுல உள்ளதுதான். அடுத்து ஜஸ்டிஸ் சூரியகாந்த் as the எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் ஆஃப் நல்சா. சூரியகாந்த் இவர் வந்து இவரை எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் ஆஃப் நால்சாவை, அதாவது பிரசிடென்டா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சக்தி காந்த தாஸ் அப்பாயின்ட் as the பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் PM மோடி. ஓகேவா, இவரு தமிழ்நாடு கேடர் IAS ஆஃபீஸர். அப்புறம் இதுக்கு முன்னால் RBI கவர்னரும் கூட அவரு. அதுக்கப்புறம் சேர்பர்சன் ஆஃப் 23rd ஸோ 23rd லா கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு யாரை வந்து அட்வைசரி போர்டாக வச்சிருக்காங்கன்னா அட்வைசரி பாடி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் எக்ஸிக்யூட்டிவ் பாடியா இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா ஃபார்மர் ஜட்ஜு தினேஷ் மகேஸ்வரி அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 23rd லா கமிஷன் அட்வைசரி போர்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ்க்கு இந்த தினேஷ்குமார் மன்சரி தான். லாஸ்ட்டு சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் IAS IPSக்குலாம் வச்சு எடுப்பாங்க இல்லையா எக்ஸாம் வச்சு, டாக்டர் அஜய் குமார் அஸ் த நியூ சேர்பர்சன் ஆஃப் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு 58 அப்பாயின்மெண்ட்ஸ் என்னமோ இருக்கும் இம்பார்ட்டன்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு தடவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் எக்ஸாமுக்கு வரப்போகிற எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ரா ஃபேக்ட்ஸோட உங்களை வந்து நன்றி. Send a map. You dare to dream, we care to accomplish.